யா ஓகே. இன்னைக்கு என்ன கிளாஸ்னா இந்த டாக்ஸ் குறியெல்லாம் என்ன எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஓகே, இன்னும் என்னென்ன மாதிரியான டாக்ஸ் குறிஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறது தான். ஓகேங்களா, புரியுதுங்களா? சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டேன். டாக்ஸ் குறிங்கிறது தான். இந்த டாக்ஸ் குறி தான் இன்னைக்கு என்னென்ன டாக்ஸ் குறிஸ் இன்னும் அந்த ஆவரேஜ் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கு, டிஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய கால்குலேட்டர் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே ஓகே. ம். ஆம். இல்ல நீங்க சொன்னதே எனக்கு தெரியல தெரியல. நீங்க பக்கத்துல இப்ப நேரா இருந்தீங்கன்னா நால நீங்க எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியும். நீங்க இல்ல இல்ல அதனால தான் கேட்குறேன். ஓகேவா ஓகேவான்னு. புரியுது புரியுது. ம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா மெஷர்ஸ் பார்ப்போமா, இல்லை கால்குலேட்டர் காலம்ஸ் எப்படி டாக்ஸ் யூஸ் பண்றதுங்கிற பார்த்துடலாமா? யுவர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம்? மெஷர்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போமா, இல்லை வந்துட்டு கால்குலேட்டர் காலம்ஸ் தனியா ஒன்று கிரியேட் பண்ணுவோம்ல. இங்க இந்த கால்குலேட்டர் காலம்ஸ் சொல்லிட்டு இதுக்குள்ள தனியா ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம்ல. ஆமா. எது பண்ணலாம்? மெஷர்ஸ் பண்ணலாமா, கால்குலேட்டர் காலம்ஸ் சொல்லலாமா? எது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன? ஆஹ் இது வந்து ஒரு காலமாவே விசிபிளா நம்ம பார்க்க முடியும். அது ம். வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு விசுவலைசேஷன் மட்டும்தான் நம்ம போட்டு அதை வந்துட்டு கார்ட்ஸோ இல்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ம். ஒரே வேல்யூவா தந்துரும். மொத்தமா எல்லாம் ஒரே வேல்யூவா தந்துரும். அக்ரிகேட்டட் வேல்யூவா தந்துரும் இது ஓகே. மெஷருங்கிறது. யா. இதுங்கிறது ரோ பை ரோவா நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண சொல்றோமோ, கால்குலேட் பண்ண சொல்றோமோ அதை கால்குலேட் பண்ணி எனக்கு ரோ பை ரோவா அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே. யா. சிம்பிள் அதேதான். ஓகே, இப்போ இன்னும் எது பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எது பண்ணலாம்? ரோஸ் போயிடலாமா? சாரி, காலம்ஸ் போயிடலாமா? காலம்ஸ் போயிடலாமா? ஓகே. ஸோ காலம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே நியூ மெஷர். ஓகே. ஓகேங்களா, வந்துருச்சா? இப்போ இங்கே இதுதான் இங்கக்குள்ள தான் என்ன பண்ணணும் நம்ம. நேமு எல்லாமே இங்கே தான் கொடுப்போம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு முக்கியமானது ஒன்று இருக்கு. இஃப் ரிலேட்டட் ஒன்று இருக்கு. இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணுறது என்ன கிரியேட் பண்ணலாம் இதில்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும்ல. இங்க வரேன். சாரி. ஏன் அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எது ஹை எது நார்மல்னு பார்ப்போமா? அமௌண்ட்டை பேஸ் பண்ணி யார் வந்துட்டு ஹையா பே பண்ணியிருக்காங்க, யார் லோவா பே பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு கண்டிஷன் மாதிரி பண்ணுவோமா? ஓகே ஃபைன். ம். ஓகே. ஸோ அங்கே போய் நம்ம இப்போ வந்துட்டு பில்லிங்கில் நம்ம வந்துட்டு மெஷர் கொடுக்கணும். ஓகே. ஓகேங்களா? மெஷர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பேஷண்ட்டோட இது தானே. பேஷண்ட்டோட வேல்யூன்னு வச்சுக்கிறேன். வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கோமே. ஒரு இப்போ இதில் எவ்வளோ இருக்கு? 5000 இருக்கா? 5000 இருந்துச்சுல. ஒரு ரேஞ்ச் 7000 இருந்துச்சு பார்த்தேன். 5000 அந்த மாதிரி வச்சுக்கோம். ஓகேங்களா? இஃப் எப்பவும் போல இஃப் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா இதில் ரிலேட்டட் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஆவரேஜ் சம்முன்னு பார்த்தோம்ல. ஆமா. அது மாதிரி ரிலேட்டட்னு ஒன்று இருக்கு. ஓகே. இங்கே ரிலேட்டட் என்ன இன்னும் நிறையா இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக எது எது அதிகமாக யூஸ் ஆகுதுங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ரிலேட்டட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேபிள்ல மொத்தமா வந்துட்டு எடுத்துக்கும். அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் வந்துட்டு இஃப் கண்டிஷன் மாதிரி தான். இஃப் எல்ஸ் இப்படி யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த ஒரு ரிலேஷன் இருக்கும் அதுக்குள்ள. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா பில்லிங்ல அமௌண்ட் நமக்கு தேவை. ஸோ நான் அமௌண்ட்னு அடிக்கிறேன். என்ன வரல? ஏன் வரணுமே? பில்லிங் அமௌண்ட் ரிலேட்டட் தான். சாரி. நம்ம மெஷர் கிரியேட் பண்ணிட்டு மெஷருக்கான இதில் பண்ணிட்டு இருக்கோமோ? ஆமா, நான் ஃபர்ஸ்டே யோசிச்சேன். காலம்ஸ் தானே நம்ம கேக் பண்ற சொன்னோம். ஓ, அதான் நம்ம காலம் கிரியேட் பண்ண சொல்லிட்டு நம்ம மெசேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. ஓகே. அதான் வரணும் வந்திருக்கணுமே அப்படி பார்த்தேன். வரணும் எப்போ அப்படிதான் வரும். அஞ்சு ஓகே. தெரிஞ்சிடும், நமக்கே தெரிஞ்சிடும். பேஷண்ட்டோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு அப்போ பண்ணதை அப்படி திருப்பி பண்ணுறேன்.
இஃப்குள்ள ரிலேட்டடுக்குள்ள வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா அமௌண்ட் எடுக்க போறேன். பில்லிங்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எனக்கு டாட் இந்த ரிலேட்டட் வந்துட்டு மெசேஜ்ல யூஸ் ஆகாதா? மெசேஜ்ல யூஸ் ஆகும். ஆகுமா? ஓகே. எனக்கு இப்போ என்னோட யூஸ் நம்மளோட தியரி படி நம்ம வந்துட்டு அமௌண்ட் வேணும், இந்த இதுல இருந்து வேணும் அப்படிங்கறனால இது வரல அப்படின்னு நான் பார்த்தேன். இல்ல எல்லாமே யூஸ் அப்புறம் ஆகும். மெசேஜ்ல வரல தானே? வரல. அது என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். நம்ம வந்துட்டு மெசேஜ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அக்ரிகேட்டட் மாதிரி தான் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ரிலேட்டடுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும். அது வந்துட்டு ஒரு டேபிளுக்குள்ள காலம் எடுத்து அதில் வந்துட்டு நம்ம இஃப் கண்டிஷன் இது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அது வரல. ஓகே. ஓகேங்களா? இருக்கு ஆனால் மெசேஜில் யூஸ் ஆகலை. ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு அமௌண்ட் அடிக்கிறேன். இங்கே வரல, பில்லிங்கே காணோம். பேஷண்டாக இருக்கு, பில்லே காணுமே. ஏ ம், நம்மளோட டேபிளே காணுமே, பில்லிங்கிற டேபிளே காணுமே, வரல இதில். இன்னைக்கு என்ன நடக்குது இதில்? நேற்றுலாம் வந்துச்சுல்ல நம்ம நார்மல் பண்ணும்போது. டாக்டர் இருக்கு, பேஷண்ட் இருக்கு, ஆனால் பில்லை காணுமே. ஒரு நிமிஷம். பில்லிங்கில் தான் இருக்கே. நான் பில்லிங்கில் தானே இப்போ நான் வந்துட்டு காலமே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, பில்லிங் அமௌண்ட் இப்போ வருது. சம்திங் ஃபிஷி. வரணும், பில்லிங் வரல. என்ன நடக்குதுன்னு தெரில. சரி, நான் ரிலேட்டட் விட்டுட்டு மெத்தட் இதில் வரணுமே, ஏன் வரல? இருங்க வரேன். இருங்க வரேன். இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு பேஷண்ட்ல இப்போ வந்துட்டு ஒரு டவுட், ரிலேட்டட்னா என்ன? ஒரு டேபிளுக்கு இன்னொரு ரிலேட்டடுங்கிறது டேபிள். இன்னொரு டேபிளுக்கும் இதுக்கு ஓகே. இப்போ கனெக்ஷன் நம்ம கொடுக்குறது. பில்லிங்குள்ள தானே கிரியேட் அதை பண்ணிருக்கோம். தான் ஸோ நானும் அதான் பில்லிங்க்கும் யோசிக்கிறேன். அதர் டேபிள்ஸ்னா அது வந்துட்டு நானும் அதான் மற்ற அதான் அதான் தான். தானே பண்ணும். பேஷண்ட் வேல்யூ ஈக்குவல் டு இஃப்குள்ள ரிலேட்டட் ரிலேட்டட் வந்துட்டு பில்லிங். அப்பயும் வரலையே. இப்போ பில்லிங் அப்பயும் வரல பாருங்க. வரும்னு நான் கிரியேட் பண்ணி பார்த்தேனே அவன். என்ன நடக்குது? வெயிட் பண்ணுங்க. யா, ஓகே. காலம், கஸ்டம் காலம், கண்டிஷன் காலம். இல்லை சம்திங் ஃபிஷ் எனக்கு தெரிலன்னு அது என்னன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? நார்மலாக நான் பண்ணி பார்த்தே வந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? நான் என்னங்கிறது இப்போ பார்த்து சொல்கிறேன். ஓகே. ஓகேங்களா? ரிலேட்டட் விட்டுட்டு மெத்ததெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் வேற என்ன இருக்குது அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக பண்ணோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். காலம்ல இப்போ வந்து ரெவென்யூ கேட்டகரி மட்டும் பார்க்குறேன். ரெவென்யூ கேட்டகரி மீன்ஸ் வந்துட்டு பில் அமௌண்ட் வந்துட்டு 1000க்கு மேலே கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா லோ பில். ஓகேங்களா? 1000க்கு கூட இருந்தாங்கன்னா ஹை பில் மாதிரி வச்சுக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? பில்லிங் தான் வரல, ஆனால் புரியுது. என்னன்னு தெரில. இருங்க நான் பார்த்து சொல்கிறேன்.
இல்லைனா வந்துட்டு டேக்ஸ் அமௌண்ட் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். டேக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ வருது. இருங்க, வருதான் செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். 0.18 போதும். யா இப்போ வருது. ஓகே. என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு டேக்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா கேட்குதுங்களா? ஹலோ, கேக்குது. லோகேஷ் கேட்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ரோல இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பில்லிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோல இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணல இதில். தெரியுதுங்களா? தெரியுது. ம். ஓகே. இப்போ எனக்கு ரிலேட்டட் வரணும். இல்லை, நான் அந்த ரிலேட்டட் தான். ஓகே, சாரி. இந்த அப்படியே இருக்கட்டும். என்ன நடக்குது இப்போ? நீ ஒன்று. யா ஓகே. இன்னொன்று கேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த எனக்கு அது வரலன்னா எனக்கு மைண்டே வராது. மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இருங்க வரேன். இஃப் ஒரு மினிட். இஃப் ரிலேட்டட் தான் யூஸ் பண்ணலாம். வரல. ஓகே, நான் இதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு நாளைக்கு கிளாஸோட சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் வரலங்கிறது நான் ரீசன் சொல்கிறேன். ஓகே. இப்போ எப்படி நான் எப்படி டேக்ஸ் எப்படி கே பண்ணேன்னு பார்த்தீங்களா? தெரிஞ்சில எப்படி பண்ணேங்க? புரிஞ்சுல? புரிஞ்சுது. ம். ஓகே. அடுத்து வந்துட்டு இன்னொன்று ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்ன கான்செப்ட் எடுத்துக்கலாம்னா, இதே பில்லிங்கே வருமான்னு பார்க்குறேன். வருதான்னு பார்க்குறேன். இல்லைன்னா நான் அதையும் கூட சொல்கிறேன். ஏன்னா வந்துச்சு, நான் பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இதை. ஓகே. இப்போ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கோம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல. ஹலோ, ஆ நம்ம நேற்று பண்ணது இஃப் நார்மலாக பண்ணோம்ல, சீனியர் ஜூனியர் மாதிரி பண்ணோம்ல, ஆமா. அதே தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். ஓகே. ஓகேங்களா? அது வந்துட்டு சுவிட்ச் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? ம். சுவிட்ச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. யா, சுவிட்ச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வந்துட்டு சுவிட்சுக்குள்ள என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு இது இன்னொன்று இருக்கு. அதுக்குள்ள ட்ரூன்னு ஒன்று இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்துட்டு 15க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு சீனியர். அந்த தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் என்னங்கிறது. டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 5 இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஜூனியர். ஜூனியர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன். யா யா எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்துருச்சு. இப்போ போயிட்டு டாக்டர் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். யா ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்?
ஜூனியர், சீனியர், மிட் லெவல்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்மள்ட்ட வந்துட்டு மிட் லெவல்ங்கிற ஆப்ஷன் இல்ல. ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன்ஸ் எல்லாமே என்ன அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு? 5க்கு மேல தான் இருக்கு எல்லாமே. ஓகேங்களா? இப்ப காமிக்கிறேன். டாக் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அது வந்துட்டு 5 விட கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜூனியர்னு குடுக்குறேன். ஹலோ? ஓகேன்னு சொன்னா தான் எனக்கு தெரியும்ல. கவனிக்கிறீங்க? புரியுது புரியுது. ஓகேங்களா? இல்ல அவங்க இல்ல அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 5க்கு உள்ள இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மிட் லெவல்னு சொல்றேன். இல்ல அப்படின்னா சீனியர்னு சொல்லிடுறேன். ஓகே. புரியுதுங்களா? புரியுது. இந்த டாக் ஸ்கோர் ஈஸியா இருக்கா இல்ல கொஞ்சம் குழப்பதா? என்ன பண்ணிருக்கேங்கிறது? இல்ல ஸ்விட்ச் பொறுத்த புரியுது. வரைக்கும் ட்ரூ கொடுக்கணும் உள்ள. ஓகேங்களா? டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5 விட கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜூனியர். ஓகே. ஓகேங்களா? அவங்க டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 15க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிட் லெவல்னு சொல்லியிருக்கேன். அதோட கூட ஓகே. இருந்தாங்கன்னா சீனியர்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை நான் வந்து பண்ணியிருக்கேன். இங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் வந்துருச்சா? மிட் லெவல், சீனியர், ஜூனியர் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்துட்டு 5 விட கம்மியா 5 இங்க இல்லை. இல்லாதனால. ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு 8க்கு வேணா வச்சு பார்க்கலாம். 8க்கு வைக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிட்டு 8ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 8 சாரி 8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தானே? 7 போட்டுடுங்க இல்லாட்டி. ஓகே. 7 போடலாம், லெஸ் தென் ஈக்குவல் டு போடலாம். ஓகேங்களா? மிட் லெவல்ல இருக்கே. இருங்க வரேன். அஃபெக்ட் ஆச்சா இல்லையா? என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு நான் பண்ற எதுவுமே ஒர்க் ஆகல. கண்டிப்பா அதான் கான்செப்ட். புரிஞ்சுல என்ன சொல்ல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுல? புரியுது புரியுது. கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு. சாரி, மை மிஸ்டேக். 9க்கு கீழே இருக்கணும், 7 கிடையாது. கண்டிஷன் நானே தப்பா சொல்றேன். 7 போட்டோம்னா 7க்கு கீழே தான் யாருமே இல்லையா? அவங்க தான் வந்துட்டு 8ல இருக்காங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கேங்கிறது? ஜூனியர், மிட் லெவல், சீனியர். கண்டிஷன் தப்பா போட்டேன். ஓகேங்களா? இன்னுக்குள்ள 8க்கு கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம 8 போட்டோம்னா வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்துட்டு இருக்கிறது 8 தான் கடைசியா இருக்கு. நான் ஈக்குவல் டு போட்டேன்னா 8ம் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 போடுறேன். இங்க ஒர்க் ஆகல. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும். வந்துருச்சுங்களா? புரிஞ்சுங்களா? இந்த டாக்ஸ் குறி இந்த குறி புரிஞ்சுங்களா? புரியுது. இது வந்துட்டு சுவிட்சை பேஸ் பண்ணி பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேட்டட் இன்னொன்று ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபார்மேட்டை மாற்றும். நம்மளோட டேட்டா டைப்போட ஃபார்மேட்டை மாற்றும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்ஸில் டேட்டா நான் விசிட்டிங் கவுண்ட்டுன்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணலையே. இருங்க வரேன். அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறேன். பெண்டிங் இருக்கு, இதை வச்சு எதுவும் பண்ண முடியல. இது அப்பாயின்மெண்ட் ஐடி, டாக்டரோட ஐடி, பேஷண்ட் ஐடி. இஃப் ரிலேட்டட் ஏன் ஒர்க் ஆகலைங்கிறது தெரியல. அது இருந்துச்சுன்னா நான் அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் அதை கூட என்னென்னு பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு மெஷர்ஸ் எப்படி கேப் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகேங்களா? மெஷர்ஸ் ஈஸியாக வந்துடும், இது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? மெஷர்ஸில் இருக்க நிறைய டாக்ஸ் ஸ்டோரி இருக்கும், அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே ஓகே. இல்லை எனக்கு தெரில, நீங்கள் அதுக்காக நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, நான் வந்துட்டு இப்போ ரெவென்யூ க்ரோத்து அது மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்காம பார்க்குறேன். ஓகேங்களா? அதாவது இல்லைனா டாக்டரோட பெர்ஃபார்மன்ஸு. ஓகே, டாக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன்.
ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, டாக்டரோட ரெவென்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கோருக்கு எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நியூ மெஷர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெவென்யூ குரோத்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்துட்டு கரண்ட் மந்த்து ஆனா நமக்கு கரண்ட் மந்த்து ஓகே யூஸ் பண்ணி பார்ப்போம். வேர்க்குள்ள கரண்ட் மந்த்ன்னு என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்துட்டு இப்ப என்னோட டீட்டெயில் என்னோட சிஸ்டம்ல என்ன இருக்கோ அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே. இங்க வரேன். மந்த்ன்னு வச்சுக்கிட்டு வரணும். இது மெத்தடே வரலையே. இருங்க ஒரு நிமிஷம் வரேன். இன்னைக்கு என்ன எதுவுமே இதுல ஒர்க் ஆகல. ஓகே நான் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். டோட்டல் அமௌண்ட். ஓ சாரி. இன்னொன்று இது சொல்லிடுறேன். கால்குலேட் என்ன பண்ணணும்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகுது. மேத் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகுது. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த கால்குலேட்டர். ஆவரேஜ் எப்படி வந்துட்டு நமக்கு சம் ஆஃப் ஆவரேஜ் ஆவரேஜ் அமௌண்ட் தருதுல்ல, அதே மாதிரி கால்குலேட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு நம்பர்ஸ் தரும். ஓகேங்களா? ஓகே. அதுவரை வந்துட்டு பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு எடுத்துக்குமா? நம்ம உள்ள கொடுக்கறத பொறுத்து நம்ம உள்ள வேல்யூ கொடுத்து அது நம்ம பேஸ் பண்ணி தான் அது வரும் ஆட்டோமேட்டிக்காவே. ஓகேவா? Okay. ஓகே. இதுக்கெல்லாம் நான் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆட். இந்த டேட்டா ஆட் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட சாரி இங்கே அதுக்கு போயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் டேட்டு இங்கே வரேன். அப்படி இருக்கக்கூடாது. அப்பாயின்மெண்ட்ல டேட் இருக்கு. ஓகே. அப்பாயின்மெண்ட் டேட்டு அதை வந்துட்டு -1 பண்ணிக்கிறேன். ம், -1 எதுக்காக கொடுத்தோம்? புரியல. -1 எதுக்காக கொடுக்குறோம்? -1ங்கிறது இப்போ இருக்க இந்த மந்த்துக்கு முன்னாடி உள்ளது மாதிரி. ஓகே. Printed out Previous. in class. Give us our questions. For suggestions for website name, domain, website domain name. ஓகே. என்ன பண்ணிக்கணும் ரெவென்யூ growth மொத்தமா அந்த டாக்டருக்கு மட்டுமே எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா ரெவென்யூ வந்துட்டு எனக்கு Easy then. 233 சாரி 33K வந்துட்டு எனக்கு ரெவென்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணிருக்கீங்க இந்த டாக்ஸ் குறி இருங்க வரேன். அதெல்லாத்தையும் நோட் எடுத்து
என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்ட் மந்த்ல இருந்து முன்னாடி எவ்வளோ மந்த் வரைக்கும் இந்த லாஸ்ட் மந்த் வரைக்கும் எனக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் வந்திருக்கு ரெவென்யூ growth ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? டோட்டல் அமௌண்ட்டுங்க இப்போ கரண்ட் மந்த்துங்கிறது எவ்வளோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ மந்த் இருக்கோ அந்த மந்த்தில் எங்கள் டோட்டல் அமௌண்ட்லேருந்து கரண்ட் மந்த்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத எடுத்துக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே இது சம் பண்ணிடும். ஹலோ. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது ப்ரீவியஸ் மந்த்துங்கிறது என்ன பண்ணணும்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட்லேருந்து இப்போ இந்த மந்த்லேருந்து முன்னாடி மந்த்துக்கு எவ்வளோ வந்துட்டு மைனஸ் பண்ணி எனக்கு கரண்ட்டாக எவ்வளோ மந்த் ரெவென்யூ பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாக்ஸ் குறி. புரியுதுங்களா? ஓகே. ஓகே தானே இந்த குறி? ஓகே. குழப்பதா? இதை கண்டுபிடிச்சு எனக்கு ரிட்டர்ன் தான் பண்ண சொல்லியிருக்கு. கரண்ட் மந்த்லேருந்து ப்ரீவியஸ் மந்த்தையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ மந்த் வந்திருக்கு டிஃபரன்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே. இது வந்துட்டு சும்மா நார்மலாக இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய குறி தான். ஆனால் புரியுதா இல்லையா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஓகே தானே? ஓகே. சரி ஓகே. இது வந்துட்டு ரெவென்யூ growth எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த கால்குலேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆவரேஜ் ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை வேல்யூ பேஷண்ட் பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹை வேல்யூ பேஷண்ட்டுங்கிறது. அதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ரீச் ஆகணும்னா லோக்கல் அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கினேன். பேஷண்ட்டோட வேல்யூன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு வந்துட்டு கால்குலேட் மறுபடியும். ஓகே. அதான் ரென்சி நல்லா இருக்கு. நம்ம சொன்னதுதான் அது வந்து பேஷண்ட்டோட ஐடியா. ஓகே. டாட் இன்னு தான் உருவாக்கி மொத்தம் எத்தனை வருது? பேப்பர் இல்லைங்க வரல. இப்போ ஹோட்டல் மார்க் இருக்கு. எம்சி இசி அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிற மாதிரி. டிஸ்டிங் கவுண்ட் ஏன் இந்த பில்லிங் ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரியல எனக்கு இப்போ. சரி, இதுல உங்களுக்கு பிடிச்ச ரெண்டை வந்து பிக் பண்ணுங்க. இந்த பில்லிங்ல என்ன பிரச்சனைனே தெரியல எனக்கு. இப்போ பில்லிங் தான் ஒர்க் ஆகாம இருக்கு. பிடிச்ச ரெண்டு ஏதாச்சும் செலக்ட் பண்றோம். பக்கத்துல பேர்ல இதுல எந்த பேர்? ரெண்ட் ஸ்பாட்டு டிஎன் ரெண்டல் ரெண்டு இன்னொன்று ரெண்ட் ஸ்பாட் சார். ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஷண்ட்டோட டிஸ்டிங் கவுண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த பில்லிங் அமௌண்ட்டு வரவே மாட்டேங்குது. பில்லிங்கே கணக்கே வரல. என்னன்னு தெரியல. இவ்வளோ நேரம் வந்தது இப்போ வருது. நான் எதுவுமே பண்ணல. என்னன்னே தெரியல இதில். ஒரு நிமிஷம். சாரி. டிக் பண்ண மேலே டிக் பண்ணாம பக்கத்துல வச்சுக்கோங்க.
எல்லாருமே வந்துட்டு 2000க்கு மேல தான் பேஷண்ட் ரிமூவ் பண்ணிருக்காங்களா? Find your affordable டேக்ஸ் non-performing பண்ணலாம். 2000 இருக்காங்களே, நான் அப்ப இன்னும் தப்பு பண்ணியிருக்கேன். Home வேண்டாம். நான் find your affordable rental. In பண்ணலாம். Rental சம்திங் ஃபிஷி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பேஷண்ட்டோட ஐடி மொத்தமாக எடுத்துக்கிறேன். இதை இப்போ நம்ம ஓகேங்களா? அதில் வந்துட்டு பில்லிங் அமௌண்ட் எடுத்து அதில் வந்துட்டு 5000க்கு கம்மியாக இருக்கவங்கள நான் வந்துட்டு 5000க்கு பே பண்ணவங்கள மட்டும் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5000க்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் எத்தனை கவுண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். புரியுதுங்களா? ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை. சுரேஷ் சம்திங் ஃபிஷி. என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டே உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ கைஸ் இருக்கீங்களா? புரியுது. இருக்கோம் சார். இருங்க. இப்போ அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் தான் எனக்கு இப்போ 5000 3000 தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பில்லிங்லேருந்து அமௌண்ட் எடுத்து நான் வந்துட்டு 5000க்கு மேலே இருக்கவங்களோட கவுண்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். வேறு எதுவும் பண்ண சொல்லல. புரியுதுங்களா? எனக்கு ஒரு ஓகே. ஏன் மாடி 200? நமக்கு டோட்டல் கவுண்டே வந்துட்டு பேஷண்ட்டோட கவுண்டே 200 தானே. கவுண்ட் ஆஃப் பேஷண்ட்டே 200 தான். அதெல்லாம் எனக்கு டெஸ்டிங் கவுண்ட் தான். கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே கரெக்ட் தான். பேஷண்ட்டோட ஐடி, பில்லிங் அமௌண்ட்டு, இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஆனால் இந்த ஃபார்முலா தான் வரும். ஓகேங்களா? ஓகே. 200 வருது. ஆனால் இது தப்பு. என்னோட இதில் ஏதோ டேட்டாவில் தப்பாக இருக்குது. ஆனால் ஃபார்முலா இதுதான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஸ்டிங் கவுண்ட் பேஷண்ட்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட் ஐடி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த பேஷண்ட்டோட ஐடி எங்க ஆக்சுவலி அது டோட்டலா கவுண்ட் பண்ணிருக்கு எவ்வளவு பேர் அமௌண்ட் பே பண்ணிருக்காங்கங்கிற மாதிரி. மொத்தமாக கவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்துட்டு பேஷண்ட்டோட ஐடி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே. பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக எடுத்து அவங்களோட ஐடியை கவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கவுண்ட்லேருந்து எனக்கு பில்லிங் டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்து அதில் வந்துட்டு 5000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கவங்களோட இதில் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூட எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் கவுண்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு தரும். ஓகே. அதுதான் வந்துட்டு இதோட ஒர்க்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு அவுட்புட் ஒழுங்காக இல்லை. நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? இது புரியுதா? இந்த ஃபார்முலா புரியுதா? இதான். ஆனால் இதான் இதோட ஒர்க்கு. ஓகே. ஓகேவா லோகேஷ்? புரியுது. என்னோட டேட்டா செட் எதுவும் எரர் இருக்கு. இதான் அந்த ஃபார்முலா. ஆனால் டிஸ்டிங் கவுண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. டிஸ்டிங் கவுண்ட் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஆமா. ம். எக்ஸல்ல அது இப்போ நான் என்ன எடுத்துக்கேன்னா, பேஷண்ட்டோட ஐடி எடுத்து அதில் இப்போ எனக்கு நார்மலாக என்ன தரும், எனக்கு மொத்தமாகவே பேஷண்ட்டோட ஐடி கவுண்ட் வந்துட்டு எனக்கு 200 தான் தரும். ஏன்னா வந்துட்டு ஐடினாலே வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு தான் வச்சுருப்போம் நம்ம. ஸோ எனக்கு பேஷண்ட்டோட கவுண்ட்டு 200 தான். அது கரெக்ட் தான். ஆனால் பில்லிங் அமௌண்ட்டுங்கிறது நான் பில்லிங் அமௌண்ட்லேருந்து 5000க்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இங்கே எரர் வருது. பேஷண்ட்டோட பில்லிங் அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். பில்லிங் அமௌண்ட்டில் தான் எதுவும் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இதுதான் என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு பார்த்து கூட சொல்கிறேன். 200 தான். ஓகேங்களா? டோட்டல் கவுண்ட் 200 தான். அந்த மொத்தமே தருது. ஆனால் எனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களே? இங்கே நம்மளோட கான்செப்ட் என்னங்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இது அந்த ஃபார்முலா கரெக்ட் தானா? ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது போவோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் அமௌண்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல. ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே.
அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி அப்பாயின்மெண்ட் கவுண்ட்டு. ஓகே. அப்பாயின்மெண்ட் கவுண்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகும். ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கலாம். டெய்லி அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மொத்த இதுவுமே அதானே தரும், எனக்கு கவுண்ட் தான் தரும். இருங்க வரேன். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் ஐடி இருக்கு. அதாவது டோட்டலாக எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது டிஸ்டிங் கவுண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறேன் மறுபடியும். புரியுதுங்களா? முன்னாடி கண்டுபிடிச்சது கால்குலேட்டர் கால் பண்ணி நான் வந்துட்டு மொத்தமாக டிஸ்டிங் வேல்யூ யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கவுண்ட் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டு எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும், அப்பாயின்மெண்ட் எவ்வளோ ஆகிருக்குன்னு மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேஸ் டே அதுக்கு வந்துட்டு நார்மலாக கவுண்ட் தான். யா இது எனக்கு வேல்யூ எவ்வளோ தரும்? இதுவும் 200 தரும். ஏன்னா நம்மகிட்ட வந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஐடி? நம்மகிட்ட இருக்க கவுண்ட் இது 200 தான் இருக்கு. அதனால நமக்கு 200 வருது திரும்பி திரும்பி. புரியுதுங்களா? இந்த 200 நான் டேட் பண்ணிடுறேன். இது எனக்கு எண்ணத்துல எரர் இருக்கு. இந்த 200 கரெக்ட் தான். இப்போ எது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம எல்லாருமே மென்டால இருந்து எல்லாருமே வெறும் டெஸ்ட் தான் போறாங்க. இது எவனுக்கு லோ போடாங்க. என்ன பண்ணீங்கன்னு புரியுதுங்களா? கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹலோ. புரியுது. இப்போ புரியுது. இது என்ன பண்ணியிருக்காங்க, சம் மாதிரி ஒரு ஆவரேஜ் அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குங்கிறத ஒரு மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது புரிஞ்சா? இது ஈஸியாக தானே இருக்கு. மெத்த டாக்ஸ் விட இது ஈஸியாக தானே இருக்கு. ஆ ஜஸ்ட் கவுண்ட் பண்றது. இது ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? புரிஞ்சா? புரியுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். அதாவது பெர் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜாக எவ்வளோ பேஷண்ட் வந்துட்டு ஆவரேஜாக எவ்வளோ வந்துட்டு நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கான எனி அதர் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஒரு பேஷண்ட் ஆவரேஜாக ஒரு பேஷண்ட் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வந்துட்டு அவங்க வந்துட்டு பே பண்ணுறாங்கங்கிறது கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா டிவைட்னு ஒரு மெத்தடு. டிவைடு என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதோட அந்த கவுண்டால டிவைட் பண்ணுவோம். டோட்டலா கவுண்ட் பண்ணிட்டு. கரெக்ட். இப்போ இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த மெஷரை விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. இப்படி இருக்கு, இந்த இது இருக்கட்டும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதுல இருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வந்துட்டு ஆவரேஜாக எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஆவரேஜ் என்கிட்ட என்னென்ன இருக்குது? அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, டாக்டரோட டாக்டர் டீட்டெயில்ஸ், பில்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதை கூட பேஷண்ட் ஐடியும் தேவைப்படும். வேற எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் எந்த யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும்? ஹலோ, சொல்லுங்க சும்மா. இப்போ நம்ம ஆவரேஜ் பேஷண்ட் எவ்வளோன்னு செக் பண்றோமா? ஆமாம், ஆவரேஜோட பேஷண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வேணும் நமக்கு? எவ்வளோ பே பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், ஆவரேஜா. ஆமாம், அதான் ஓகே. நார்மலாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அமௌண்ட் நமக்கு? தானே? அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? அமௌண்ட் வந்துட்டு சம்மில் வேணுமா, நார்மலாக கவுண்ட் இருந்தால் போதுமா? சம்ல வேணும். ஃபர்ஸ்ட் சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் கவுண்ட் வச்சுக்கணுங்களா? ஓகே. இப்போ நமக்கு சம் ஏற்கனவே பண்ணியிருக்கோமா? அதாவது டோட்டல் அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த மெஷர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன தேவை?
டோட்டல் கவுண்ட் வேணும் இல்லைங்களா? டோட்டல் கவுண்ட் யாரோட கவுண்ட்? அதான் மெயின். Patient பேஷண்ட்ஸோட count. கவுண்ட். பேஷண்டோட கவுண்ட். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு பேஷண்டோட கவுண்ட் மெஷர் ஏற்கனவே இருக்கா இல்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கோமா? அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோமா? ஆ ஓகே. இப்போ நான் வந்துட்டு அதுக்கு இங்கே காலம்ஸ் இதுதானே. ஸோ இதை நான் எடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஐடி வச்சு கவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஓகே. சேம் நம்ம அதே அப்பாயின்மெண்ட் கவுண்ட் ஐடி தானே யூஸ் வரும். பண்ணிக்கலாமா? ஓகே. ஆமா. இப்போ என்ன பண்ணலாம்? டிவைடு வந்துட்டு என்ன பண்ணும் எனக்கு டிவைட் என்ன பண்ணுன்னா ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணி தரும். டிவைடு மெத்தடுங்கிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எது போடலாம்? எது போடணும் ரூல் படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு? அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட். ஸோ அதை எடுத்துக்கிறேன். சாரி, ட்ராக் பண்ணி டோட்டல் அமௌண்ட். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த கவுண்ட் அப்பாயின்மெண்ட் டெய்லி அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கவுண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ஆவரேஜா ஒரு பேஷண்ட் எவ்வளவு நமக்கு பே பண்றாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தெரிஞ்சிருச்சா? ஓகே. ஈஸியான இருக்கு இது மெத்தட். இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு இதையுமே. அவங்க வந்து இப்போ நான் கேட்கறேன்ல அது மாதிரி தான் உங்களுக்கு லெட்டர் மூலியமா கேட்பாங்க. அதாவது ஒரு வேர்டோ ஒரு டாக்குமெண்ட்டோ உங்களுக்கு அனுப்பி இது எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க உங்களோட ஹெச்ஆரோ உங்களோட மேனேஜரோ. ஓகே. நீங்க இது மாதிரி தான் நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சா? எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சா? புரிஞ்சுது இது. ஓகே. அந்த அக்ரிகேட் நம்ம டைரக்ட் ஆவரேஜ் போட்டு பண்ணாம தனியா கால்குலேட் பண்றோம். ஆமா. ஓகே. இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டே பிடிக்க முடியும். அதுக்காக தான் ஒன்னொன்னா சொல்றேன். ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஓகே. இப்போ வந்துட்டு டாக்டரோட ஸ்கோர் எவ்வளோங்கிறது மாதிரி கண்டுபிடிப்போமா? அதாவது அவங்களோட டோட்டல் ரெவென்யூ வச்சு அவங்களோட கம்ப்ளீட் ஆயிருப்பாங்கல்ல பேஷண்ட்ஸ், அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமா. அதுக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் தானே, இருங்க வரேன். அப்பாயின்மெண்ட்ஸ் அதுல ஸ்டேட்டஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும்ல அதோட கவுண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சுக்குவோம். தென் நான் வந்துட்டு அந்த டாக்டரோட ஸ்கோர் எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஓகே. ஓகேவா? என்னோட நீடு என்னன்னு புரிஞ்சா சொல்றீங்களா? இப்போ என்ன பண்ண சொல்றேன், அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கவுண்ட் வேணும் ஃபர்ஸ்ட். அது கண்டுபிடிச்சோன்னா அடுத்து ஒன்னொன்னா அடுத்துதான் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நியூ மெஷர். ஸோ கம்ப்ளீட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கலாம்? கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு என்ன வேணும்? கவுண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா வேணும். கரெக்டா? யா. இருங்க வரேன். எங்க இருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்? சாரி, இது கண்டுபிடிச்சோன்னா மொத்தமா அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாவே வந்துரும்ல. மொத்த ஆமா. அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு வந்துரும் நினைக்கிறேன். ஆமா. அகைன் 200 தான் வரும். யா. எனக்கு ஆனா என்ன வேணும்? கம்ப்ளீட்டட் மட்டும் வேணும். கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டட் மட்டும் தான் வேணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது கவுண்ட் ஓகே. இப்போ வந்துட்டு என்ன வேணும்? டிஸ்டிங்க்ட் மாதிரி வேணும். டிஸ்டிங்க்ட் வேணாமே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும். எப்படின்னு ஐடியா சொல்லுங்க. என்ன சொல்றீங்கன்னு பார்க்குறேன்.
CO CO ஹலோ, யாராவது சொல்லுங்க. கலருக்கு COLOU என்ன பண்ணணும்? கண்டிஷன் மாதிரி எழுதலாமா? ஓகே, கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன மாதிரி கண்டிஷன்? என்னப்பா? ஹலோ, இருக்கீங்களா? ஆனா அந்த நோ ஐடியா சார். நோ ஐடியாவா? என்னப்பா இப்பெல்லாம் சொல்லலாமா? நமக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் அந்த கால்குலேட்டர் மெத்தட் ஒன்று யூஸ் ஆகும். ஓகேங்களா, நான் வந்துட்டு அதை ஒர்க் ஆகுதான்னு தெரியல இந்த தடவையும். நான் அதை வேணா பண்ணி சொல்றேன். கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் சொன்னேன். ஓகேங்களா, என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஓகேங்களா, நான் இது ஃபர்ஸ்ட் எக்ஸல் கோட் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, கவுண்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஐடி, சாரி அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் தானே. அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, யா இப்போ என்ன பண்ணீங்கன்னு தெரியுதுங்களா? இது இந்த கால்குலேட்டர் மெத்தட் யூஸ் ஆகும். இது புரியுது. என்ன பண்ணியிருக்கேன்? அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல கம்ப்ளீட்டர் மட்டும் கவுண்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். எனக்கு கவுண்ட் பண்ணி எனக்கு மொத்தம் ஒரு நம்பரா தரும். அதான் கால்குலேட்டரோட யூசேஜ். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஆ யா இப்போ எனக்கு வந்துருச்சுங்களா? கம்ப்ளீட் ஆனது ஓகே. எவ்வளவுதான் இருக்கு? 60 தான் இருக்கு. லோகேஷ் உங்களுக்கு புரியுதுங்களா? உண்மையால் புரியுது, இந்த கான்செப்ட் புரியுது. புரியுது. கலர் மட்டும் மாத்திக்கிறேன். இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் ஒன்று. கால்குலேட்டருக்கு என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் நமக்கு என்னதான் அனுப்பும்? ஒரு நம்பர் அனுப்பும். ஓகேங்களா, அது வந்துட்டு என்ன நம்பரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கண்டிஷன் கொடுக்குற மாதிரி தான் இது உள்ள. ஓகேங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லா எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு எது மட்டும் கம்ப்ளீட்டடோ மட்டும் அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, புரியுதுங்களா? புரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் டாக்டருக்கான ஸ்கோர் மட்டும் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்ப்போம். டாக்டரோட ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு மெஷரு டாக்டர் ஸ்கோர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதுல வந்துட்டு இப்போ நமக்கு என்ன தேவை? டாக்டரோட ஸ்கோர். நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு ஸ்கோர் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100%க்கு ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100% 100 வேல்யூக்கு நீ வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஒரு வேல்யூக்கு ஸ்கோர் கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஸ்கோர் பண்ண உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? புரியல, லைக் எப்படின்னா 100% அப்படி சொல்றீங்க? 100% மீன்ஸ் இப்போ நீங்க வந்துட்டு இப்போ நம்மள்ட்ட இருக்கிறதே வச்சு பேசுவோமே. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்போ 200க்கு 60 தான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆமா. ஓகேங்களா, இதுக்கு நீங்க எப்படி வந்து பெர்சன்டேஜோ இல்ல வந்துட்டு ஒரு ஸ்கோர் மாதிரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? டாக்டரோட ஸ்கோர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்? எவ்வளவு அப்பாயின்மெண்ட் பார்த்திருக்காருன்னு தேவைப்படும். ஓகே, அதுக்கு நமக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தேவைப்படும். ஆமா. ஸ்கோர்னா பெர்சன்டேஜ் மாதிரி கேக்குறீங்களா? பர்சன்டேஜ் மாதிரி. பர்சன்டேஜ் ஆர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கோர் இருங்களா பண்ணிட்டு கூட. ஓகே, ஸ்கோர் பர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் மாதிரி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிவைட் தேவைப்படும்.
ஓகேங்களா? எதுக்காக டிவைட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆவரேஜ் பண்றதுக்காக. ஆவரேஜ் பண்றதுக்கு மட்டும்தானா? நார்மலா டிவைட் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்கேன்? டிவைடுங்கிறது வகுக்கிறதுக்கு தான். நார்மலா டிவிஷனுக்கு அதை மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்மளோட யூஸ் கேஸ் தான். ஓகே. ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட்டட் இங்க இருக்கு 100. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கவுண்ட் டிஸ்டிங் கவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்? இருங்க வரேன். சாரி. டாக்டர்ல இருந்து டாக்டரோட ஐடி. ஸோ இப்போ எனக்கு எங்க டாக்டரோட ஸ்கோர் கிடைச்சிருச்சு. ஈஸி ரெண்டல்ஸ் எல்லாமே ஸ்மால் இருக்கு. தெரியுதுங்களா? ஈயும் அது கேபிட்டல்ல இருந்தா ஓகே இதா இருக்கும் பார்க்க. இப்போ ஒவ்வொரு டாக்டருக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கோர் கிடைச்சிருக்கு. டாக்டரோட ஸ்கோர் இவ்வளோங்கிற மாதிரி. அவங்களுக்குன்னு ஒரு எப்படி இந்த ஸ்கோர் கண்டுபிடிச்சு இது ஸ்கோர் எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? இந்த ஃபார்முலா தான். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டோட்டல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். இருக்கீங்களா? ஹலோ. ஆ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டாக்டரோட மொத்தமாக கவுண்ட்டை எடுத்து ஸ்கோர் மட்டும் அவங்களுக்காக ஒரு ஸ்கோர் அந்த ஸ்கோர்னு சொல்கிறேன். எனக்கே அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. கம்ப்ளீட் ஆனதுக்கு மட்டும் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்கோர் அதான் ஒரு ஸ்கோர். இல்ல இது ஓகேங்களா? இண்டிவிஜுவல் டாக்டர்ஸோட அக்கவுண்டா? இது எப்படி இது? இது கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஷனா மொத்தம் இருக்கு. இண்டிவிஜுவல் கிடையாது, ஓவரால் டாக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஏன்னா நான் டிஸ்டிங்க்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேங்களா? இப்போ எனக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்களோ அத்தனை டாக்டருமே வருவாங்க. அவ்வளோ டாக்டர் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கவுண்டா இது? யா எனக்கு ஸ்கோர்ன்றது. வந்துட்டு நேம் ஐடி வந்துட்டு கவுண்ட் இதாக தான் இருக்கு, யூனிக்காக தான் இருக்கு. 10 பேருமே வருவாங்க. ஓகே. ஸோ இந்த 10 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றது இங்கே காட்டுது இண்டிகேஷன். கம்ப்ளீட் ஆனதை வச்சு எனக்கு வந்து ஒரு ஆவரேஜா ஒரு ஸ்கோர் தருது அதுவே. ஓகே. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்துட்டு மெஷர் மாதிரி கிரியேட் பண்ணி தர்றது தான் நம்மளோட ஒர்க்காகவே இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்களா? புரியுது. ஓகே தானே? எனக்கே தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் அந்த ரிலேட்டட் ஒர்க் ஆகலைங்கிறதால நானே கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆயிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிருக்கேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே புரியுதா? இது வந்து 200ல 60 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை வச்சு டாக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரிங்களா இது? அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் தான். ஓகே. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே ஓகே. அந்த ரிலேட்டட் மட்டும் நாளைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே. ஓகேங்களா லோகேஷ்? ஓகேங்க, புரியுது. யா. இதுல அந்த ரிலேட்டட் தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏன்னா எனக்கே தெரியும் அந்த ரிலேட்டட் நான் சொதப்பினேன் அப்படிங்க அதாவது வரல அப்படிங்கிற நான் மாறிக்கிட்டேன். மெயின் மாறிடுச்சு, எனக்கு டக்குன்னு டைவர்ட் ஆயிருச்சு அதுல. இல்ல ஆல்ரெடி எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு எதனா டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்க. ஓகே. நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு அவங்க காயத்ரி சொல்லி உங்களுக்கு டேட்டா செட் அனுப்பிச்சிடுறேன் மொத்தமா. ஓகே. ஓகேங்களா? ம். உண்மையால் ஓகேவா? உண்மையால் ஓகே தான். சார் டிஸ்டிங் கவுண்ட்னா என்ன? எதுக்காக நம்ம டிஸ்டிங் கவுண்ட்னு சொல்றோம்? ஏன் பண்றோம்? டிஸ்டிங் கவுண்ட்ங்கிறது ரிப்பீட்டட் வராம இருக்கிறதுக்காக. ஓகே. ஓகேங்களா? ரிப்பீட்டட் மீன்ஸ் இப்போ வந்துட்டு எனக்கு டாக்டரோட ஐடின்னு கிடையாது. இப்போ நீங்க நேமே எடுத்துக்கோங்களேன். இப்போ நித்யான்னு ஒருத்தங்க நீங்க இருக்கீங்க, உங்களை மாதிரியே ஒரு நேம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கவுண்ட் வந்துட்டு, ஆனா நித்யாங்கிறது ஒரு கவுண்ட் தான். அது கவுண்ட் வந்துட்டு யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் ஆதார் ஐடினா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்னொன்று தானே இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு என்ட்ரி பண்றவங்க தப்பு பண்ணி ஒரு நம்பர் சேம் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்துட்டு எரர் தானே.
ஆமா. அந்த மாதிரி வந்துட்டு மார்க் வர எல்லாமே யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். டிஸ்டிங் கவுண்ட்ங்கிறது அதுதான். ஓகே. அப்போ ஒரே நம்பர்ல இருந்ததுன்னா அத வந்து கவுண்ட் பண்ணாது. அந்த கவுண்ட் எப்படி பண்ணாது, சொல்றது? டூப்ளிகேட்ட கவுண்ட் பண்ணாது. டூப்ளிகேட்டை கவுண்ட் பண்ணாது, யூனிக்கா இருக்கணும். ஓகே. ஓகே, ஓகே. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப புரியுது. புரியுது. ஓகே தானே? ஓகே தான் சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வேற எதுவும் இல்ல. வெரி குட். ஓகே லோகேஷ். நித்யா உங்களுக்கு? இல்ல சார், வேற எதுவும் இல்ல. உண்மையால்? டவுட்ஸ் எதுவும் இல்ல. ஓகே, அப்ப நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே, பை. தேங்க்யூ. பை லோகேஷ். பை உமையால். தேங்க்யூ. பாய். பை.